வணக்கம். தமிழரும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பேப்பர்ல செகண்ட் யூனிட்டான கட்டிட தொழில்நுட்பம்ல கட்டிட கட்டிடங்கள் குறித்தும், அப்புறம் கட்டுமான பொருட்கள் குறித்தும், சிலப்பதிகாரத்துல மேடை அமைப்பு எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸ்ல நம்ம பல்லவர் காலத்துடைய கோவில்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம் அப்படிங்கிற ஒரு கோயிலை கட்டியவர் வந்து ராஜசிம்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ மன்னன். நரசிம்மன் வந்துட்டு தன்னுடைய அப்பாவோட சுற்றுலா போறாரு. அப்ப ஒரு பாறையோட மேல வந்து இவரு போய் வரையிறாரு. அத பார்த்து அவரோட அப்பாவுக்கு வந்து, இந்த பாறை மேல வந்து நம்ம அழியாத மாதிரி ஒரு கோயில் கட்டலாமே அப்படிங்கிற ஒரு யோசனை தோணுது. அதனால ராஜசிம்மன் உருவாக்கிய அந்த கோவிலுக்கு தன்னுடைய மகனுடைய பெயரான மாமல்லன் அப்படிங்கிற ஒரு பெயரையே வச்சுட்டாரு. சரி, மொத்தம் இந்த மாமல்லபுரத்துல 9 குகை கோயில்கள் இருக்கு. இது இந்து மத புராணத்துல நிகழ்ந்த சம்பவங்கள நமக்கு கல்வெட்டுக்கள் மூலமா எடுத்துக்காட்டுற வகையில அமைஞ்சிருக்கு. முதல்ல புலிக்குகை. பல்லவருடைய காலத்துல நடந்த கலாச்சார நிகழ்வுகள அரங்கேற்றதற்காக ஒரு திறந்தவெளி அரங்கமா வந்து இந்த புலிக்குகை வந்து செதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து 16 யாழித்தலைகளுடன் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதுல நெறைய அழகிய சிற்பங்களும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2வது அதிரண சண்ட பல்லவேஸ்வர கிரகம். இந்த மண்டபத்துல காணப்படும் கல்வெட்டுல சிவன் வந்து பார்வதியோடையும் குகனோடையும் எப்போதும் தங்கியிருக்கக்கூடிய எப்போதும் இங்க வந்து சிவன் வந்து பார்வதியோடையும் குகனோடையும் தங்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து அர்ஜுனன் தபஸ். அர்ஜுனன் தபஸ் அப்படிங்கிறது 90 அடி திமிங்கல வடிவ பாறையில அமைஞ்சிருக்கிற ஒரு உன்னதமான கலைப்படைப்பு தான் இந்த அர்ஜுனன் தபஸ். இந்த பாறை சிற்பங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, கோடைக்கால உச்சி பொழுதுல கௌரவர்களுடைய போரிடுவதற்காக பாசுபத அஸ்திரம் கிடைக்க அர்ஜுனன் வந்து சிவபெருமான நோக்கி தவம் இருந்த காட்சியை வந்து அப்படியே தத்ரூபமா இந்த அர்ஜுனன் தபஸ் பாறையில வந்து செதுக்கி இருக்கிறாங்க. இதுல வந்து கடவுளுடைய சிற்பங்கள், தேவர்கள், மனிதர்கள், அரக்கர்கள், பறவைகள்னு பூச்சிகள் மாதிரியான சிற்பங்கள் கூட ரொம்ப கலைநேர்த்தியோட செதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து கிருஷ்ணன் மண்டபம். இந்திரன் ஏவிய மலை வந்து புயல்ல இருந்து கோகுல ஆயர்களையும் ஆடு மாடுகளையும் கண்ணன் கோவர்தன மலைய குடையாக தூக்கி காத்தான் அப்படிங்கிறது தான் அந்த புராணம். இந்த பல்லவர்கள் வந்து இந்த கான்செப்ட் அந்த புராணத்தை அப்படியே சிற்பமா வடிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஆதிவராக பெருமாள் குகை கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பஞ்சபாண்டவ ரதங்கள். பஞ்சபாண்டவ ரதங்கள்னா 5 ரதங்கள். இது வந்து ஒரே கல்லால வடிக்கப்பட்ட பெரிய சிற்பம் தான் வந்துட்டு இந்த பஞ்சபாண்டவ ரதம். மகாபாரதத்துல வரக்கூடிய பஞ்சபாண்டவர்களையும் அவர்களுடைய மனைவியுமான திரௌபதியையும் குறிக்கும் விதமா இந்த 5 சிற்பங்களும் வந்து வடிக்கப்பட்டிருக்கு. இது என்னென்னன்னா தர்ம ரதம், பீமன் ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம், திரௌபதி ரதம். அடுத்து உலகனேஸ்வரர் கோவில். இந்த உலகனேஸ்வரர் கோயில் வந்து 7ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கற்கோயில். இந்த கோயில்ல இருந்த விளக்குதான் பல்லவர்கள் காலத்துல துறைமுகத்துக்கு கலங்கரை விளக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறாங்க. மகிஷாசுரமர்தினி குகை. இது வந்து இந்த குடைவரை கோயில்ல மகிஷாசுரனை அழிச்ச கொற்றவையினுடைய சிற்பம் இருக்கு, சோமாஸ்கந்தர் சிற்பம் இருக்கு, அனந்தசயன பெருமாள் சிற்பம் உள்ளிட்ட ரொம்ப ரொம்ப தலை சிறந்த சிற்பங்கள் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம சிங்கத்தின் மீது அமர்ந்த கொற்றவை வில்லம்புடன் தனது 10 கரங்களுடன் மகிஷாசுரனுடன் நேருக்கு நேர் ஆக்ரோஷமாக போர் புரியும் காட்சி சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. வலது கால தாமரை மலர்பீடத்தின் மீது ஊன்றி இடது கால சிம்மத்தின் மேல் வைத்த நிலையில் காணப்படும் கொற்றவை மகிஷனுடன் போர் புரிகிறார். மகிஷன் புறமுதுகிட்டு ஓடுகிறான். இதெல்லாம் அப்படியே இந்த மகிஷாசுரமர்த்தினி குகை கோயில்ல சிற்பமா செதுக்கப்பட்டிருக்கு. ராமானுஜ மண்டபம். அடுத்து ராமானுஜ மண்டபம் வந்து சிவனுக்கு உரியதா குடையப்பட்ட அந்த குடைவரை ராமானுஜ மண்டபம்னு சொல்லப்படுறாங்க. இதுல சிவனுக்குன்னும் பிரம்மாக்குன்னும் திருமாலுக்குன்னும் 3 கருவுரையுடன் வந்து இந்த மண்டபம் வந்து குடையப்பட்டிருக்கு. சிவன் கோயிலான இந்த குடைவரை வந்து அழிக்கப்பட்டு பின்னால பெருமாள் குடைவரையா மாற்றப்படுது. வராக மண்டபம். இது ஒற்றைக்கல்ல செதுக்கப்பட்ட ஒரு சின்ன மண்டபம். இந்த குடைவரையில வராகமூர்த்தி இருக்கிறாரு, திருமகள் இருக்கிறாங்க, கொற்றவை இருக்கிறாங்க, அப்புறம் பெருமாளுடைய சிற்பங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மண்டபத்துல காணப்படுது. அடுத்து கணேச ரதம். கணேச ரதம் வந்து ஒரே கல்ல செதுக்கப்பட்ட சேதமடையாத கோயில் தான் வந்துட்டு கணேசன். இது வந்து மாமல்லபுரத்துல இருக்கிற
அதாவது தற்போது வழிபாட்டில் இருக்கிற ஒரே ஒரு சிற்ப கோயில் இந்த கணேச ரதம் மட்டும்தான். இது சிவனுக்காக எழுப்பப்பட்ட கோயில். ஆனா பிற்காலத்துல இது விநாயகர் கோயிலா மாற்றப்பட்டது. புடைப்பு சிற்பங்கள். புடைப்பு சிற்பங்கள் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும், அதாவது 4 பக்கத்துல இருந்து எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் 3D எஃபெக்ட்ல இருக்கும். அதாவது நமக்கு அப்படியே தெரியும். முப்பரிமாண அமைப்பை கொண்டிருக்கும். இந்த சிற்பங்கள் வந்து சுவத்துல ஒட்டி இருக்கிற மாரியும், வெளியில தள்ளி கொண்டிருக்கிற மாரியும் இருக்கும். அதாவது பேக் சைடு வந்து சுவத்துல ஒட்டி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு அப்படியே நமக்கு தெரியும். அடுத்து கடற்கரை கோயில். தமிழ்நாட்டுல முதலா அமைக்கப்பட்ட கட்டுமான கோயில்னா அது மாமல்லபுர கடற்கரை கோயில் தான். இது அமைச்சவர் யாருன்னு கேட்டா 2ஆம் நரசிம்மவர்மன் என்ற ராஜசிம்மன். இவர் வந்து ஒரு பல்லவ மன்னன். இதுல 3 கோயில்கள் இருக்கு. 1, 2 சிவன் கோயில்கள், 1 விஷ்ணு கோயில். 2 சிவன் கோயில்களுக்கும் விமானங்கள் இருக்கு. ஆனா விஷ்ணு